பிரைஸ் தி லார்ட். 100 ஸ்தோத்திர பலிகளை ஆம் என்றும் சொல்வோமாக. கேட்கிற உள்ளத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை துதிக்கிறேன். ஆமென். என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்றார். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமென். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஆமென். கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். கர்த்தருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆமென். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருகி இருக்கிறது. ஆமென். நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமது பாவம் நிவர்த்தியாகும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆமென். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆமென். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமென். மரியாள் இருந்த வீட்டிற்குள் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே பாக்கியவதி என்று கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தர் மரியாளை போல நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். நாம் தேவ கிருபை இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. ஆமென். மக்களை பயமுறுத்தும் கொள்ளை நோய்கள், வெயிலின் கொடூரத்தினால் வரும் எரிச்சல், கொப்புளம், பணம் பற்றாக்குறையினால் ஏற்படும் வேதனைகள், எதிர்பாராத விபத்துக்கள், நாம் பாதுகாக்கப்பட்டு ஜீவிப்பது சுத்த தேவ கிருபையே. ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். ஆமென். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ரூத் ஒன்றுமில்லாத புறஜாதியாக இருந்தாலும் அவளுக்கு கொடுத்த வாக்கை போவாஸ் காப்பாற்றி ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். ஆமென். போவாஸ் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி சிறுமையானவர்களுக்கு கதிர்களை விட்டு வைத்தார். ஆமென். போவாஸ் ஐஸ்வர்யவனாய் இருந்தும் தன் வயல் நிலத்தை தானே கண்காணிக்கிறவனாய் இருந்தார். ஆமென். போவாஸ் என்ற பெயர் வேதத்தில் 24 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தேயு மற்றும் மார்க்கு சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் போவாசின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக போவாஸ் குறிக்கப்படுகிறார். ஆமென். போவாசிற்கு 80 வயதாய் இருக்கும்போது 40 வயதான ரூத்தை அவர் திருமணம் செய்தார். ஆமென். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆமென்.
கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். சகோதரரே சகோதரிகளே, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று யோபுக்கு தரிசனம் கிடைத்தது. ஆமென். நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கட்டும். ஆமென். யோபு கர்த்தரிடத்தில் நிதானமாய் பேசுவது போல நாமும் பேசுவோம். ஆமென். யோபுக்கு தேவன் சாட்சி கொடுத்தது போல உன்னை குறித்தும் சாட்சி கூறுவார். ஆமென். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது தேவன் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். யோபுக்கு முன்னிருந்த நிலைமையை பார்க்கிலும் இரட்டதனையாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென். யோபு கர்த்தர் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்தபடியால் யோபு வெட்கப்படவில்லை. சாத்தான் வெட்கப்பட்டு போனான். ஆமென். நாமும் தேவனிடத்தில் பற்றுதல் விசுவாசம் நம்பிக்கை இவைகளுடன் காணப்படுவோமேயானால் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூவரும் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்தபடியால் தங்கள் ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஆமென். ராஜா ஏற்படுத்தின போர்ச்சிலையை வணங்க மாட்டோம் என்று உறுதியாய் நின்றார்கள். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில் போடும் பொழுது அவர்கள் கட்டப்பட்ட கயிறுகள் அறுக்கப்பட்டதே தவிர அவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அக்கினியில் அவர்கள் வேகாமல் தேவன் பாதுகாத்து கொண்டார். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களை தப்புவித்தார். ஆமென். இவர்கள் தேவனிடத்தில் முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். தேவன் அவர்களை விடுவித்தார். ஆமென். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். கர்த்தரையே நம்புவோம். கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஆமென். தேவனால் விதிக்கப்பட்டிருக்கிற மகிழ்ச்சியை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் செய்யும் போது எவ்வித பிரச்சனைகளும் நம் மகிழ்ச்சியை பறிக்க முடியாது. ஆமென். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும். ஆமென். சகோதரராகிய நாமும் நாவை கட்டுப்படுத்தி பேச பழகி கொள்ள வேண்டும். ஆமென். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத வார்த்தைகளின்படி நம் நாவை உபயோகிக்க பழக்குவிப்போமாக. ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆமென். பரலோகத்தில் சாட்சியிடுகிற மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். ஆமென். நாம் வேதம் வாசித்து ஜெபிக்கும் பொழுது வரப்போகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிப்பார். ஆமென். இயேசு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆமென். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கினார். ஆமென். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். ஆமென். குருடர்களுக்கு பார்வை அளித்தார். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கினார். ஆமென். வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாக கொடியேற்றும் ஆவியானவர் தாமே நம்மோடு இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்க பெலனை கொடுப்பார். ஆமென். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் தாமே
தேவனோடு உறவாட பாசைகளை அருளுவார். ஆமேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். பரிசுத்தத்தோடு கர்த்தரிடத்தில் உள்ள ஐக்கியத்தை விட்டு விடாமல் கேட்கும் போது வல்லமையை நம் மீது ஊற்றுவார். ஆமேன். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். இவ்வுலகத்தில் அனுதினமும் நாம் ஜெபித்தால் வேலை ஸ்தலத்தில் உயர்வு, குடும்பத்தில் கணவன் மனைவியின் இடையே சமாதானம், பிள்ளைகளுக்குரிய படிப்பு, வீட்டு ஆசீர்வாதங்கள் என நாம் பெறுவோம். ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்றார். ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.